இப்ப எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா மாதான்னு சொல்லிட்டு கோயிலோட நேமு. அது கரெக்டா நமக்கு ப்ரொனன்சியேஷன் வரல, கீழே கொடுக்க வேணா செக் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அவர் சொல்லுவாரு, கேளுங்க. பெருமாள் ஒரு அவதாரத்துல வளர்ப்புமானா வளர்க்கப்பட்டவங்க தான் உக்குலமாதான். நம்ம பார்க்க வந்திருக்கோம். உள்ள போய் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம் வாங்க. கீழே கார் பார்க்கிங் வர முருகேஸ்வரர் எப்படி வெளியே வச்சிருக்கோம். அதே ஸ்டெப் தான். ஆனா என்ன ஒண்ணு, இது மலை, அதுவும் மலை தான்றாரு உடம்பு. வாங்க யாருக்கு எந்த விஷயம் போடுங்களா? 108 இருக்கா? 108 இருக்கா? 108 இல்ல இங்க. மேல இருந்து வேணா மேல ஒரு டிக்கெட் போடலாம். சூப்பரா இருக்குங்களா? கேமரா மேல அலோடு கிடையாதான், கேமரா எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால என்னன்றது நம்ம மேல போய் பார்த்துட்டு என்னென்னலாம் உள்ள இருக்கு, எப்படிலாம் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்னன்றது சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். சரி வாங்க போலாம். திருப்பதிக்கு அருகில் உள்ள பெருரு கிராமத்தில் அமைந்துள்ளது வகுலாமாதா கோயில். வகுலாமாதா திருவேங்கடேஸ்வரரின் தாய் என்று நம்பப்படுகிறது. புராணங்களின்படி திருமலையில் மகாலட்சுமியுடன் திருமணம் செய்வதற்கு முன் வகுலாமாதா தன் மகனுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலயம் பழமையானது, பல ஆண்டுகள் பாழடைந்த நிலையில் இருந்தது. பின்னர் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இதை புதுப்பித்து 2022ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகத்துடன் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. இப்போது இந்த இடம் பக்தர்கள் தரிசிக்க வரும் புனித ஸ்தலமாக மாறியுள்ளது. இப்போ நம்ம வகுலாமாதா கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்திருந்தோம். டிடிடி சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த கோவில் சிற்பம் தான் பயங்கரமா இருக்கு. நம்மன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கும் பெருமாளுக்கும் வளர்ப்பு தாயாகி வந்தவங்க. ஆக்சுவலா இந்த அவதாரம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, போன ஜென்மத்துல அவங்களால கல்யாணத்தை பார்க்க முடியல. ஸோ அதனால பெருமாளும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் நடக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்காக முதல் கோயில் யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னா, விஜயநகர அரசால உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த கோயிலை பராமரிக்காத காரணத்தினால, பாழடைஞ்ச காரணத்தினாலையும் யாராலையும் இதை பராமரிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த டிடிடின்ற கோயில் நிர்வாகம் எடுத்து இப்போ பண்ணியிருக்க விஷயம் உள்ள போய் பார்க்கும் போது ஒன்றும் மெய்சிலிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ ஒரு புதுசா வந்த வைப்பு ஒன்று கிடைக்குது இந்த கோயிலுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் நாங்க. இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்க.